ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தட் கிறிஸ்மஸ். தட் கிறிஸ்மஸ் படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா சேமன் ஆட்டோ. ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் கர்டிஸ். அவர் தான் அந்த புக்கும் எழுதியிருக்காரு. எம்டி ஸ்டாக்கிங்ஸ்ன்ற ஒரு புக்கு. ஸோ இதில் வந்து பெரிய பிரபலங்கள்லாம் வந்து குரல் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த படத்தோட கதை வந்து ஒரு வெல்லிங்டன்ற ஊரில் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நடக்கிற பிரச்சனையை தான் சாந்தா கிளாஸ் வந்து விளக்குறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடியே அந்த ஊருக்கு வந்துடுவார். அப்போ வரலாறு காரணமாக புயல் வரப்போகுதுன்ற ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த ஃபேமிலிலாம் எப்படி அந்த புயல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் படத்தை வந்து ரொம்ப காமெடியாகவும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி என்டிங்லேயும் சொல்கிறாரு. அவர் வந்து அவரால் மறக்க முடியாத கிறிஸ்மஸ் எதுன்னு கேட்டால் அப்படின்றாரு. ஸோ இது அவர் வச்சு சாந்தா கிளாஸ் வச்சு நிறைய கதைகள் வருது. இந்த வருஷம் கூட கிறிஸ்மஸ் வச்சு நிறைய படங்கள் வருது. இப்போ வந்து இந்த சாந்தா கிளாஸ் வந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த ஊரில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. டேஷர், டேனி, பென் அண்ட் டேட், அது மாதிரிலாம். இப்போ அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல் ப்ளே நடக்கும். மேரியை வச்சு ஜீசஸ் பிறக்கிற மாதிரி. அதை வந்து அந்த பசங்களாம் சேர்ந்து எல்லாமே சொதப்பிடுவாங்க. டேனி, பென் டேட், அது மாதிரி எல்லாருமே. அந்த ஸ்கூல் டீச்சரும் வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர், அவங்க மியூசிக் டீச்சராக இருப்பாங்க. அவங்களும் எல்லாருமே சேர்ந்து அந்த ப்ளேவை சொதப்பிடுவாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பார்ட்டிக்கு போவாங்க, ஒரு ஜஸ்ட் மேரிட் பார்ட்டிக்கு. அதில் வந்து பனி புயலில் மாட்டி அந்த வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து சேர்ந்தாங்களான்றது இன்னொரு பக்கம். இன்னொன்று வந்து பென்னட்டோட கூட வந்து அந்த பசங்களாம் இருப்பாங்க, அந்த பேரண்ட்ஸோட பசங்க. அப்போ ஈவ்ன்ற குழந்தை வந்து காணாமல் போயிடும். அதுக்கு வந்து டேனி வந்து ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறானா இல்லையன்றது தான் இன்னொரு கதை. ஸோ கடைசியில் வந்து இவங்க கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்களா இல்லையன்றது தான் அந்த கிறிஸ்மஸுக்கு வந்த பிரச்சனை. இதில் சார்லி பெக்கிள்ஸ்னு 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சாண்டா வந்து கரெக்டான இடத்துல வந்து அவர் கிஃப்ட் கொடுத்தாருன்றது இன்னொரு கதை. இன்னொரு டேனி வில்லியம்ஸ் வந்து தனியாக இருக்கும்போது அந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பையனை வந்து என்டர்டைன் பண்ணி ஜாலியாக அவனை வச்சுருக்கானான்றது இன்னொரு கதையாக இருக்கும். இத்தனை கதைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடைசியில் ஹாப்பி என்டிங் கொடுத்துதா இந்த படம் அப்படின்றது தான் படத்தோட எண்டிங்கு. அப்போ வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வந்து சாண்டா கிளாஸ் வந்து அந்த தனியாக இருக்க வில்லியம்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு போவார். இந்த படம் வந்து ஹாப்பி என்டிங்லன்றது தான் கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு படம். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.